வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான நம்ம பயிற்சி பார்க்க போகிறோம். இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட மனதோட சக்தி ரொம்ப 1000 மடங்கு அதிகரிக்கும். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் உடனடியாக நடக்க ஆரம்பிக்கும். நம்மளோட எண்ணத்தை மற்றவங்க மனசில் தீவிரமாக செலுத்த முடியும். நம்மளோட காரியம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியம் விரைவில் நடைபெறதுக்கு நம்மளோட எண்ணங்கள் ரொம்பவே முக்கியமான காரணமாக இருக்கும். எண்ணங்கள்ங்கிறது பார்த்திங்கன்னா காந்த அலை வடிவில் தான் வெளியில் போகும். நம்ம என்ன நினச்சோம்னாலும் முதல்ல நமக்குள்ளே அந்த எண்ணம் பதிவாகும் காந்த அலை வடிவில், அதுக்கப்புறம் வெளியில் பதிவாக அதிகமாகும். சூரிய ஒளியிலிருந்து வர ஆற்றல் சாதாரணமாக ஒரு தீக்குச்சி மேலே படும்போது எரியாது. அதுவே ஒரு குவிலன்ஸ் வழியாக அந்த சூரிய ஒளியை தீக்குச்சி மேலே செலுத்தினோம்னா அந்த தீக்குச்சி பற்றி எரியும். அதே மாதிரி தான் நம்மளோட எண்ணமும் ஒரு இடத்துல குவிச்சு நம்ம பழக்கினோம்னா அந்த எண்ணத்துக்கு வலிமை அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கான பயிற்சி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பயிற்சி நம்ம பண்ணுற மூலிமா நமக்கு என்ன நன்மைகள் நடக்குதுன்னா, நீங்கள் இந்த பயிற்சி செஞ்சு முடித்ததுக்கப்புறம் உங்கள் கண்களால் ஒருத்தரை பார்த்து அவங்கக்கிட்ட நீங்கள் பேசும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அவங்களோட மனசில் பதிவாகி அவங்கள நம்ம நினச்சதை பண்ண வைக்க முடியும். இதில் நல்லா இந்த பயிற்சியில் தேர்ந்துட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் இன்னொருத்தர் மனசில் பதிவு வைக்க முடியும். இது நல்லதுக்காக மட்டும் பயன்படுத்துங்க. அடுத்தது, நீங்கள் யாராவது உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும், அதே மாதிரி உங்களை ஏமாற்றிட்டாங்க, உங்களை யாராவது துன்புறுத்திட்டு இருக்காங்க, உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்கள மனதில் நினச்சி இந்த பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள மனசில் நினச்சி அவங்க உங்கள்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க சில நாட்கள்லையே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அவங்க செயல்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இது பல விதங்களுக்கு பல விஷயங்களுக்காக நம்ம இதை பயன்படுத்தலாம் இந்த பயிற்சி முறையில். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களோட வேண்டுதலையும் நிறைவேற்றுறதுக்காக இது முக்கியமான இதே பார்த்திங்கன்னா அதுதான், உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக இந்த பயிற்சி பண்ணலாம். ஓகேங்களா? என்ன விதமான வேண்டுதலாக இருந்தாலும் சரி அந்த காரியங்கள்லாம் நடக்கணும்னு நினச்சிட்டு இந்த பயிற்சியில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அந்த காரியம் விரைவில் நடக்கும். இப்போ இந்த பயிற்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்களை மூடிக்கோங்க. கண்களை மூடிக்கிட்டு கண்கள் மேலேயே ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் கவனத்தை வைங்க. கண்களை மூடிக்கோங்க. உங்கள் கவனம் முழுவதும் கண்கள் மேலேயே இருக்கட்டும். மெதுவாக கண்களை திறங்க. இப்போ உங்கள் முன்னாடி திரையில் இருக்கிற அந்த சக்தி சக்கரத்தோட மையப்புள்ளி மேலேயே உங்கள் கவனம் இருக்கட்டும். கண்கள் இமைக்காமல் அந்த மையப்புள்ளியவே பாருங்கள். கண்கள் இமைக்கக்கூடாது. உங்கள் கவனம் முழுக்க அந்த சக்கராவோட மையப்புள்ளியிலேயே இருக்கட்டும். இந்த சக்தி சக்கராவோட மையப்புள்ளியிலேயே உங்கள் கவனத்தை வைங்க. கண்கள் இமைக்காதீங்க. மெதுவாக கண்களை மூடிக்கோங்க. இப்போ உங்களோட முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை கண்களை மூடிக்கிட்டே நினைங்க. அதை காட்சிப்படுத்தி பாருங்கள். உங்கள் முக்கியமான வேண்டுதல் நடந்தால் எப்படி இருக்குன்னு காட்சிப்படுத்தி பாருங்கள். காட்சிப்படுத்தி பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி எனக்கு சீக்கிரமாக நடக்கணும், இந்த வேண்டுதல் எனக்கு சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. நடந்து முடிஞ்ச மாதிரி நம்ம பாவனை பண்ண வேண்டாம்.
நடந்துட்டுருக்கிற மாதிரி நினைக்கலாம். நடந்துட்டுருக்கிறது என் வாழ்க்கையில் இந்த மாதிரி சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் அதை அப்படியே காட்சிப்படுத்தி பாருங்கள். நல்லா உணர்வுபூர்வமாக காட்சிப்படுத்தி பாருங்கள். மெதுவாக கண்களை திறங்க. திரையில் இருக்கிற சக்தி சக்கராவோட மையப்புள்ளியை பாருங்கள். கண் இமைக்காமல் அந்த மையப்புள்ளி மேலேயே கவனத்தை வைங்க. இந்த சக்தி சக்கராவில் இருக்கிற மையப்புள்ளி மேலேயே உங்கள் கண் இருக்கட்டும். கண்களை சிமிட்டாமல் இந்த மையப்புள்ளியவே பார்த்துட்டு இருங்க. கண்களை மெதுவாக மூடிக்கோங்க. உங்களோட வேண்டுதலை, ஒரே ஒரு வேண்டுதலை, முக்கியமான வேண்டுதலை காட்சிப்படுத்தி பாருங்கள். உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினா எப்படி இருக்குன்னு சொல்லி காட்சிப்படுத்தி பாருங்கள். நீங்கள் காட்சிப்படுத்தி பார்த்த விஷயம் விரைவில் நடைபெறணும். இந்த மாதிரி எனக்கு சீக்கிரம் நடக்கணும், என்னோடய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிக்கோங்க மனதுக்குள்ளே. கண்களை மெதுவாக திறங்க. திரையில் இருக்கிற சக்தி சக்கராவோட மையப்புள்ளியை 2 கண்களாலையும் பாருங்கள். அதோட மையப்புள்ளி மேலேயே உங்கள் கவனம் இருக்கட்டும். மையப்புள்ளியை கண் சிமிட்டாமல் அப்படியே பாருங்கள். மெதுவாக கண்களை மூடிக்கோங்க. உங்களுடைய வேண்டுதலை, ஒரே ஒரு வேண்டுதலை, முக்கியமான வேண்டுதலை காட்சிப்படுத்தி பாருங்கள். அது நடந்தால் எப்படி இருக்குன்னு காட்சிப்படுத்தி பாருங்கள். நீங்கள் காட்சிப்படுத்தி பார்க்கப்பட்ட நிகழ்ச்சி உங்களுக்கு விரைவாக நடக்கணும். இந்த மாதிரி எனக்கு வாழ்க்கையில் நடக்கணும், சீக்கிரமாக நடக்கணும். இது எனக்கு இப்போ நான் பார்த்த விஷயம் எனக்கு சீக்கிரமாக நிறைவேறணும், சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. உங்களுக்கு இந்த பயிற்சியை சொல்லிக் கொடுத்த குருவுக்கு நன்றி சொல்லிக்கோங்க. இந்த அற்புதமான பயிற்சியை நமக்கு கொடுத்த சித்தர் பெருமக்களுக்கு நன்றி சொல்லிக்கோங்க.
மெதுவாக கண்களை திறங்க. இப்போ இந்த பயிற்சியை நீங்கள் டெய்லியும் எத்தனை முறை வேணால் பண்ணலாம். ஒரே ஒரு வேண்டுதலுக்காக நீங்கள் இதை அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த வேண்டுதல் முடிஞ்சதுக்கப்புறம் மற்ற வேண்டுதலுக்காக நீங்கள் பண்ணுங்கள். நிறைய வேண்டுதல்கள் வைக்காதீங்க. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு ஒரு வேண்டுதல் வச்சிங்கன்னா போதும். அடுத்த நாள் வேறு வேண்டுதல் வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது நம்ம பண்ணும்போது நல்லா மனதோட சக்தி ஒரு இடத்துல குவிக்க பழக்கிடுவோம். அப்போ அதீதமாக நம்ம நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். நீங்கள் இதை பாசிட்டிவாக இருக்கும்போது மட்டும் பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம ஒரு வேண்டுதல் நினைக்கும் போது நடந்து முடிஞ்ச மாதிரி நினைக்கக்கூடாது. அப்படி நடந்து முடிஞ்ச மாதிரி நினச்சனாலும் இந்த மாதிரி நிகழ்ச்சி எனக்கு நடக்கணும்னு சொல்லிக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்தை நடந்து முடிஞ்ச மாதிரி நினைக்கும் போது நம்மளோட எண்ணம் செயல்படாமல் போயிடும். அடைஞ்சு முடிஞ்சிட்டோம்னா ரிலாக்ஸ் ஆயிரும். அந்த எண்ணம் வெளியிலேயே போகாமல் தடைபெற்றும். ஓகேங்களா? எப்போவுமே நம்ம ஒரு பொருள் வாங்கும்போது ஆசையாக இருப்போம். அந்த பொருள் வாங்கினதுக்கப்புறம் அதை அலட்சியம் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஒரு விஷயத்தை கிடைக்கிற வரைக்கும் தான் நம்ம ஆர்வமாக இருப்போம். அந்த விஷயத்துக்காக கிடைச்சி முடித்ததுக்கப்புறம் நம்ம அசால்ட்டாக விட்டுருவோம். அதே மாதிரி தான் புது பைக் வாங்கும்போது, கார் வாங்கும்போது, வீடு கட்டும்போது, கல்யாணம் பண்ணும்போது, இந்த மாதிரி புதுசாக நம்ம நடக்கும்போது அது நடக்கணும் தீவிரமாக இருப்போம். அது நடந்து முடிச்சதுக்கப்புறம் அது கண்டுக்க மாட்டோம். அந்த மாதிரி தான் நம்ம எந்த விஷயத்தையுமே நடந்து முடிஞ்ச மாதிரி பாவனை பண்ணக்கூடாது. இந்த பயிற்சியில் நம்ம பண்ணுறோம். அப்படி பண்ணணும்னாலும் இந்த மாதிரி நடக்கணும்னு நம்ம நினச்சிக்கணும். லா ஆஃப் அட்ராக்ஷனில் சொல்கிறாங்கல்ல, ஒரு விஷயத்தை நடந்து முடிஞ்ச மாதிரி கார் வாங்கிட்டேன், கார் ஓட்டிகிட்டு இருக்கிற மாதிரிலாம் பாவனை பண்ண சொல்கிறாங்களே, அதை அப்படியே நினச்சி விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அது அடையக்கூடிய ஒரு எண்ணத்துக்கான வலிமை இருக்காது. அந்த எண்ணம் வெளியிலேயே போகாது, உங்களுக்குள்ளேயே முடிஞ்சிடும். அந்த எண்ணம் நம்ம நினைக்கிற விஷயம் வெளியில் போனோம்னா தான் அந்த விஷயத்தை அந்த எண்ணம் நிறைவேறிடும். ஓகேங்களா? அப்போ சில பேரெல்லாம் சொல்லுவாங்க நெகட்டிவாக நினைக்கக்கூடாது அப்படிம்பாங்க. இதில் நெகட்டிவ் பாசிட்டிவெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகணும்னு நினைக்கிறது நெகட்டிவ் கிடையாது. ஒருத்தருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன இங்கே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லியா நம்ம ஃபோன் பண்ணுவோம்? எங்களுக்கு அடிபட்டுருச்சு, ஆம்புலன்ஸ் வர வைக்கணும், வாங்க, இங்கே ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சு வாங்க அப்படின்னு தான் கூப்பிடுவோம் மொழியே. இங்கே ஒருத்தர் சந்தோஷமாக படுத்துட்ருக்காரு, நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட மாட்டோம். ஓகேங்களா? நமக்கு என்ன தேவை இருந்தாலும் அந்த தேவையை எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை சரியாகணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. இதுதான் சயின்ஸ். ஒரு கருமைய தத்துவத்தில் இதுதான் முக்கியமான தத்துவம். ஒரு உயிருக்கு என்ன சூழ்நிலையில் இருக்கோ அந்த சூழ்நிலை, துன்பமான சூழ்நிலை இருந்துச்சுன்னா அந்த துன்பமான சூழ்நிலையிலேருந்து வெளிப்படுறதுக்கு பிரபஞ்சத்தில் வேலைகள் ஸ்டார்ட் ஆயிரும். நான் கஷ்டத்தில் இருக்கேன், நான் துன்பமாக இருக்கேன், கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்கிறது நெகட்டிவ் கிடையாது. அது பாசிட்டிவ் தான். நெகட்டிவ். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்.